அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ ரெக்கமெண்டேஷன்ங்கிறது கிடையாது. இன்றைய செய்தியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி. சொல்கிறது எல்லாமே செய்தி மட்டும்தான். ஸோ இதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாடிசர் இல்லை உங்கள் ஃபைன் ஸ்டாடிஸ்டர் நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் அவங்க மீடுங்க. நான் ஒரு செபி ஸ்டாடிசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ வந்துடும். நியூஸ் இருந்தால் மட்டும் வரும், நியூஸ் இல்லைனா வீடியோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ டெய்லி நியூஸ் இருந்தால் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ் இருக்காங்களா, வீடியோ போட்டுட்ருக்கேன் டெய்லி. ஸோ போக நியூஸ் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூஸோட எஃபெக்ட் உடனே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது லாங் டைமு ஷார்ட் டைம் ரெண்டு பேத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் நியூஸு. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வருஷப்படி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு, டிவிடெண்ட் ஷேரு, ஒரு போனஸ் இருக்குது, ஒரு பைபேக் இருக்குது, ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். இந்த வருஷப்படி தான் இருக்குது. நீங்கள் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியே பண்ணுங்கள், ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது ரீசெண்டாக, ஏன்னா நிறைய நியூஸ் வரதுனால, ரிசல்ட் நிறைய வரதுனால. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆயிரும். இல்லைனா நீங்கள் வீடியோ மியூட் பண்ணி கூட நீங்கள் ஸ்லைடை கூட பார்த்தா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபாஸ்ட்டாக பார்த்தா கூட 1.5 இல்லை 2 லெவல் பார்த்தா கூட உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிடும். அந்த ஸ்லைடை பார்த்தாலே புரிஞ்சிடும் என்ன ரிசல்ட்டு, என்ன போனஸு, என்ன டிவெண்ட்டு, என்ன அப்கமிங் போர்டு மீட்டிங், இப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதனால் உங்கள் நாலேஜ் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பார்க்கணும்னு பாருங்கள், அது உங்கள் விருப்பம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு ஸ்டவ் கிராஃப்ட் லிமிடெட், 613 ரூபா கரண்ட் பேஸு, 8 கோடியே 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, கோட்டனில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் இப்படி சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வீடியோ சிம்பிளாக முடிக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கோடியே 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓகேவான ரிசல்ட்டு. நீங்கள் வேணால் நிறுத்தி நிதானமாக பார்த்துக்கோங்க. இயரில் எவ்வளோ கூடி இருக்குது, கோட்டனில் எவ்வளோ கூடி இருக்குங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, நிறுத்தி வேணாம். ஸோ நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஜாக்ரன் பிரகாஷன் லிமிடெட், 92 ரூபா கரண்ட் பேஸு, 41 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவான ரிசல்ட், இல்லை கொஞ்சம் டவுனு கூட சொல்லலாம், ஏன்னா இயரில் டவுன் ஆயிருக்கு. வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் லிமிடெட், 589 ரூபா கரண்ட் பேஸு, 122 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனான ரிசல்ட் தான், ஏன்னா இயரில் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கோட்டன் நீங்களே பார்த்துக்கோங்க, ஏன்னா அதை நம்ம சொன்னால் நல்லா இருக்காது. அதுல் ஆட்டோ லிமிடெட், கரண்ட் பேஸ் 886, 76 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ரிசல்ட்டு, ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் லாஸ் பண்ணாங்க, லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் வந்திருக்காங்க. அது வரைக்கும் ஓகேவான ரிசல்ட்டு. பட் போன குவார்ட்டரில் கம்பேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்ல ரிசல்ட்டாக தெரில. ப்ரிசிஷன் வயர்ஸ் இந்தியா லிமிடெட், 152 ரூபா கரண்ட் பேஸு, 22 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். குவார்ட்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாட்டாலும் இயரில் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. முத்தூட் மைக்ரோஃபின் லிமிடெட், கரண்ட் பேஸ் 226, 113 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட்டு. குட் ரிசல்ட்னால் நல்ல ரிசல்ட்னு அர்த்தம். கோட்டனில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா இயரில் குட் ரிசல்ட்டாக விட்ருக்காங்க. இருந்தாலும் நான் அந்த கோட்டரை விட மாட்டேங்க, முடிஞ்ச அளவுக்கு விடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட், கரண்ட் பேஸ் 1425, 193 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ ஓகேவான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் மட்டும் அந்த கோட்டனில் மட்டும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த கோட்டரை விடணும்னு நினச்சாலும் விட முடியாது போல இருக்கா. மிஸ்ரா தாத்து நிகம் லிமிடெட், 443 ரூபா கரண்ட் பேஸு, 5 கோடியே 11 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது எல்லா பேராமீட்டர்லையும். ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் லிமிடெட், கரண்ட் பேஸ் 1491, 244 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் ஓகேவான ரிசல்ட் போட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு ஓகே தான். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதர் இன்கமில் வந்த இன்கம் தான். ஸோ அதனால தான் ஓகேவான ரிசல்ட், இல்லைனா ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்கும். ஹோண்டா இந்தியா பவர் ப்ராடக்ட் லிமிடெட், 3898 ரூபா கரண்ட் பேஸு, 17 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 6%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 29 ஆகஸ்ட்டாக இருக்கலாம். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கோம், டவுட் இருக்குது வெரிஃபை பண்ணுங்கள். செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ஹோண்டா இந்தியா. அதுமாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அடுத்து சக்தி ஃபைனான்ஸ் லிமிடெட், 58 ரூபா கரண்ட் பேஸு, 80 பைசா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1.25%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 3 செப்டம்பர் 2024. செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. நேற்று தான் ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணாங்க, நம்ம நேற்று வீடியோவில் போட்டோம். அதை ஷெட்ரான் லிமிடெட், கரண்ட் பேஸ் 125, 1 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 3.25%. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5 செப்டம்பர். செக்டார் வந்து பேக்கேஜிங், வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கிருஷ்ணா வீர் 4G லிமிடெட், கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 97, 1 கோடியே 75 லட்சம் ப்ராஃபிட்டு. ஸோ ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு எல்லா பேராமீட்டர்லையும். கிருஷ்ணா வீர் 4G அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 2%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 6 செப்டம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங், வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இசார் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கரண்ட் பேஸ் 192, 86 லட்சம் ப்ராஃபிட்டு. ஸோ ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனான ரிசல்ட் தான். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன்.
இசார் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.5%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 9 செப்டம்பராக இருக்கலாம். ஸ்டார் மென்ஷன் பண்ணலாம், கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா சில கம்பெனி வந்து டேரெக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி சொல்லுவாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க இசார் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ். டெல்டான் கேபிள்ஸ் லிமிடெட் ₹545 கரண்ட் பேஸ் ₹1 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 0.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 17 செப்டம்பர் ஸ்டார் மென்ஷனாக இருக்குது. செக்டர் பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க டெல்டான் கேபிள்ஸ். முகேஷ் பாபு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் ₹141 கரண்ட் பேஸ் ₹1 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 3% அதிகம். ரெக்கார்டு ரைஸ் டேட் வந்து 20 செப்டம்பர். செக்டர்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனியில் இருக்காங்க. மெட்ரோ குளோபல் லிமிடெட் ₹150 கரண்ட் பேஸ் ₹7,13 லட்சம் ப்ராஃபிட்டு. ஸோ ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான். ஏன்னா இயரில் குவார்டர் கொஞ்சம் வீழ்ச்சி தான். அந்த குவார்ட்ரு இனிமேல் வராது குவார்ட்ரு. மெட்ரோ குளோபல் லிமிடெட் ₹150 கரண்ட் பேஸ் ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க வருஷத்தில். கிரியேட்டிவ் காஸ்டிங் லிமிடெட் கரண்ட் பேஸ் 888 95 லட்சம் கிட்டத்தட்ட ₹1 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுனான ரிசல்ட் தான். எல்லா பேராமீட்டர்லையும் கொஞ்சம் டவுனாக இருக்குது. அதுமாதிரி இவங்க டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க ₹10 ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1.25% கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டு 21 செப்டம்பர். செக்டர் வந்து காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. டெக்கான் சிமெண்ட்ஸ் லிமிடெட் ₹654 கரண்ட் பேஸ் ₹3 கோடி கிட்ட ப்ராஃபிட். அது ₹2,81 லட்சம். ஆனாலும் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனான ரிசல்ட் தான். ரொம்ப டவுனான ரிசல்ட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான். அதுமாதிரி இவங்க ₹3 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1%. இதற்கான ரெக்கார்டு டேட் வந்து 20 செப்டம்பர் 2024. செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தான் தராங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அக்ஷிதா காட்டன் லிமிடெட் ₹26 கரண்ட் பேஸ் ₹3,54 லட்சம் ப்ராஃபிட்டு. இன்னும் தான் பெரிய ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டவுன் தான். ஏன்னா இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டவுனாக இருக்குது. அதுமாதிரி போனஸ் அறிவிச்சிருக்காங்க 1:3. அதாவது 3 ஷேருக்கு 1 ஷேர் போனஸாக தராங்க. 6 ஷேர் வச்சுனா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. இதில் அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நடக்கும். டிவிடெண்டு போனஸ் ஸ்பிட்டு ரைட் இஷ்யூ இதுக்கு எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 1:3 உங்களுக்கு போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்கன்னா. விஎல்எஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் ₹346 கரண்ட் பேஸ் 93 கோடி ப்ராஃபிட்டு. இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ரிசல்ட் தான். பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தரல. ஸோ சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பைபேக் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அறிவிப்போன்னு. அதுமாதிரி அறிவிச்சிருக்காங்க. சில பைபேக் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. ₹346 கரண்ட் பேஸு. பட் பைபேக் பண்ணது ₹380 கிட்டத்தட்ட ஒரு ₹35 ₹34 அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணாங்க. ஸோ கரண்ட் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூடின மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய நண்பர்கள் நான் வந்து என்னென்னா ஒரு 20%க்கு மேலே ஒரு பைபேக் இருந்தால் தான் அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். 10%ங்கிறது கொஞ்சம் நார்மல் தான். ஏன்னா ஸ்டாக்கே ஒரே நாளில் 10% கூட ஸ்டாக்கும் இருக்குது. ஸோ 10% இருக்குது. பட் என்னென்னா இந்த ஸ்டாக்கில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் 33 லட்சம் ஷேரை பைபேக் பண்ணுறாங்க. 33 லட்சம் ஷேரை 33 லட்சம் ஷேரை பைபேக் பண்ணுறாங்க. 125 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க கம்பெனி. ஸோ இதுக்கு ரெக்கார்டு பார்த்திங்கன்னா 26 ஆகஸ்ட்டு. ஸோ இந்த மொத்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9.48% கிட்டத்தட்ட 10% கிட்ட மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக்கை பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாம் 1% 2% தான் கொடுப்பாங்க. இவங்க 10% ஷேரை பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பைபேக்கோட அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் நிறைய ஷேரை பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வேறு என்னென்னா ப்ரொமோட்டர் குரூப்பும் இதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தெரியுது நியூஸில். ஸோ அப்படிங்கும்போது நம்ம பப்ளிக் வந்து அதிகமான பைபேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேஷோ வந்து நல்ல ஒரு ரேஷோவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னோட கருத்து. நீங்கள் எதுக்கும் நல்ல ஆர்டிக்கலில் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிக்கலில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. பட் பைபேக்கு குறைவான ரேட்டாக இருந்தாலும் அதிகமான ஷேர் பைபேக் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி என்னோட கணிப்பு. செக்டர் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. விஎல்எஸ் ஃபைனான்ஸ். பட் என்ன தான் இருந்தாலும் ஃபுல் ஸ்டாக்லாம் பைபேக் எந்த ஸ்டாக்குமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் 10 ஸ்டாக் வச்சிங்கன்னா மேபி 4 ஸ்டாக் 3 ஸ்டாக் இப்படி வேணால் பைபேக் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த பைபேக்கில். மற்றபடி 100 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் தான் பைபேக் பண்ணுவாங்க. ஸோ அது லக் பேஸ் தான். ஸோ அதை பற்றி டீட்டெயில் மேற்கொண்டு வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்மால் கேட்டகரியில் எவ்வளோ அப்படியே அவங்க ரிட்டர்ன் வாங்குறாங்கன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டெக் வபாக் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1260. இப்போ 415 கோடிக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு ரிப்பீட்டட் ஆர்டர்னா ஏற்கனவே கொடுத்தவங்க திரும்ப ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது வேறு யாரும் இல்லை, நம்ம சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு தான் கொடுத்துருக்காங்க நம்ம வாட்டெக் வபாக்கு. சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் 4460 கரண்ட் பேஸ் 8,50,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் உத்தரகாண்ட். ஆஸ்திரேலியன் பிரீமியம் சோலார் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 479 5,47,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்த கம்பெனி யாருன்னு மென்ஷன் பண்ணல. நேற்று கூட ஒரு ஆர்டர் கிடச்சதுன்னு நினைக்கிறேன். லேயர் ஃபுட்ஸ்வேர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 242 298 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட்.
அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க, கொடுப்பாங்களா மாட்டாங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. மாயூஷ் டீல் ட்ரேட் லிமிடெட் கேன்பஸ் ₹7.82 ஒரு பெனி ஸ்டாக்னாவே ரிஸ்க்குங்கிறது கூட இருக்குது. 16 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து முன்னெடுத்து போகணும்னு சொன்னாங்க. ஃபேஸில் இப்போ 5 இருக்குது, அது 1 இல்லை 2 இல்லை 2.5 இல்லை 3 கூட மாற்றலாம், அது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. அதோட ரைட் இஷ்யூவும் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க மயூஷ் டீல் ட்ரேட் லிமிடெட். கேபி எனர்ஜி லிமிடெட் ₹408 கரண்ட் பேஸ், 14 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சு அதற்கான ரெக்கார்ட் வந்து 23 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இவங்க பெரிய டிவிடெண்ட்லாம் எதிர்பார்த்துறாங்க. ஏற்கனவே 10 பைசா 20 பைசா தான் தருவாங்க. இப்போ ரீசெண்டாக 2:1 போனஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சம் டிவிடெண்ட் 10 பைசா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் கம்பெனியை ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டுக்காக பார்க்கலாம். செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ தான். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, இருந்திருந்தால் மகிழ்ச்சி தான். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.